ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வவ்வால் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1.5 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.5 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அது கூடவே வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபிஷ் மேலே கோட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சோள மாவு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கலந்துட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாசனைக்காக 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ல மசாலா நல்லா ஒட்டுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ வவா ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மசாலா சரியா இருக்கும். நம்ம இப்போ இந்த மசாலாவை ஃபிஷ் மேலே கோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை எடுத்து ஃபிஷ் ஃபுல்லாக நல்லா தடவி விடுங்க. மீனில் நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம். நம்ம மசாலா தடவுறதெல்லாம் அதுக்குள்ளே நல்லா இறங்கும். மீனுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலாவை ஃபில் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மீனுக்குள்ளே நல்லா மசாலா எல்லாம் இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ மீனை திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் மசாலா ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் முன்னாடி செஞ்ச மாதிரியே எல்லா சைடும் மசாலாவை நம்ம தடவி விட்டுக்கணும்.
இந்த மாதிரி மீன் ஃபுல்லாக மசாலாவை தடவி வச்சுக்கோங்க. இப்போ மீனை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அது நல்லா ஊறிச்சுன்னா மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. இது ஸ்லோவாக தான் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போடணும். திருப்பி போட்டு இந்த பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு தேவையான வவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.